ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையை சுத்தம் செய்கிறத பார்க்கலாம். அப்படியே ஓடைக்கு பக்கத்தில் நிறைய விதவிதமான பூக்கள் இருக்குது. அதையும் அப்படியே பார்த்துட்டு ஆலமரத்தையும் ஒரு விசிட் அடிச்சுட்டு வரலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூச்செடி வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. 1 வருஷம் ஆகுது செடி வச்சு. பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது. கொத்து கொத்தாக பூ செடி ஃபுல்லாக பூக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இந்த செடி இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய கோயில்களில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பூச்செடியை. போன வருஷம் மழை நல்லா பெஞ்சதுனால தேங்காய் மரம் ஃபுல்லாக நல்லா காய் காய்ச்சிருக்குதுங்க. இது தாங்க நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள ஓடை. பாருங்கள் எவ்வளோ புதரண்டி போய் கிடக்குது. ஃபுல்லாக செடியாக முளைச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம இதை தான் சுத்தம் செய்ய போகிறோம். பேக்ரவுண்ட் மியூசிக்கே தேவையில்லைங்க. பாருங்கள் குருவி எவ்வளோ அழகாக கத்துது. கேட்குறதுக்கே அவ்வளோ இனிமையாக இருக்குது. இந்த செடி வெட்டின இடத்துல இருந்து மறுபடியும் தளைஞ்சி வராமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் இப்படி சைடில் வெட்டி விட்டுட்டு அதில் மருந்து ஊற்றுவாங்க. பாருங்கள் இந்த டம்ளரில் கொண்டு வந்து அந்த மருந்தை இது மேலே ஊற்றிட்டோம்னா மறுபடியும் இதில் இருந்து இன்னொரு செடி தளைஞ்சி வராது. அப்படியே இது செத்து போயிடும். முத்து இங்கே எதையோ மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பார்க்கலாம் எதையாவது பிடிக்கிறானா என்னன்னு. முத்து நாய்ங்களாம் வேலை செய்கிற மாதிரி இருந்ததா? தேவையே இல்லைங்க, செலவே இல்லை, ஆட்கள் தேவையே இல்லை விவசாயத்துக்கு. பாருங்கள் இந்த சைடில் இருக்க செடியெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் இப்போ ஓடை. பாருங்கள் இது என்னமோ ஒரு பூ, பேர் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் ஓடை ஃபுல்லாக இது முளைச்சிருக்கும். இது சங்குப்பூன்னு சொல்லுவோம். கொடி மாதிரி படரும். பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வயலட் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இதுவும் ஓடை ஃபுல்லாக நிறையா வளர்ந்துருக்கும். இது எருக்கம்பூ. முத்து ரொம்ப நேரமாக எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்றைக்கி அவனோட பேட் லக்கோ என்னமோ எதுவுமே சிக்கல போல் இருக்குது. விடாதரா முத்து, ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, ஏதாவது இன்னைக்கு கிடைக்கும். இவன் வேறு வேலையத்தவன் கேமராவை தூக்கிட்டு நம்மளையவே தேடி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுதாட்டிருக்கு. முத்து ஓடிட்டான். இந்த பூச்செடியோட பேரும் என்னன்னு தெரியலிங்க. ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ. இந்த பூ பேரும் தெரியல. நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய சைஸ் ஆலமரம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த மரம் வச்சு. நம்ம ஏரியாவில் உள்ள பறவைகளுக்கெல்லாம் இது தாங்க வீடு. ஏகப்பட்ட பறவைகள் இருக்கும். மரம் ஃபுல்லாக ஒரே பழமாக இருக்கும். பாருங்கள் இதுதான் ஆலமரத்தோட பழம். பறவைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச உணவு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகம் இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காற்று ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் பறவைகளும் அதிகமாக இருந்தது. அதோட சத்தத்தெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சவுண்டை டிசேபிள் பண்ணலை. பாருங்கள் ஆலமரத்தை எப்படி கொத்தி கொத்தி வச்சுருக்காங்க. இது எதுக்காக கொத்தியிருக்காங்க அப்படின்னா கையில் அடிபட்டவங்க, கையில் சுளுக்கு, எலும்பு முறிவு ஏற்பட்டவங்க இந்த காலையில் சீக்கிரமாக இந்த மரத்தை கொத்தி எடுத்தோம்னா இதிலிருந்து பால் வரும். இந்த பாலை எடுத்து அந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட இல்லை சுளுக்கு ஏற்பட்ட இடத்து மேலே வச்சோம்னா சுளுக்கு சரியாகும். அதுக்காக இப்படி கொத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மரத்துக்கு கீழேயே எவ்வளோ கருவேப்பிலை செடி முளைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் தேன் கூட்டோட ஓடு. தேன் எதுவும் இல்லை, வெறும் ஓடு தான் இருக்குது. பாருங்கள் இதுதான் ஆலமரத்தோட பழம். இந்த பழம் பார்க்குறதுக்கு அத்திப்பழம் மாதிரியே இருக்கும். நாட்டு அத்திப்பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும்.
பழத்தை உடைச்சி பார்த்தோம்னா உள்ள அத்திப்பழம் மாதிரியே உள்ள புழுக்கள், சின்ன சின்ன பூச்சிக்கள்லாம் இருக்கும். பாருங்க, இங்கே மரத்தில் நமக்காக ஒரு விருந்தாளி காத்திருக்காரு. இது வந்து மரப்பள்ளி. இது நொனாக்காய். நொனா மரம்னு ஒரு வெரைட்டி இருக்குது, அந்த மரத்தில் காய்க்கிற காய் இது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.